இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு உங்களுக்கு? இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்ணீரோடு விதைக்கின்றவர்கள் கம்பீரத்தோடு இருப்பார்கள். சங்கீதம் 126:5 சொல்லப்பட்ட அழகான வார்த்தைங்க. கண்ணீரோடு விதைக்கின்றவர்கள் கம்பீரத்தோடு இருப்பார்கள். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ வலிகள் வேதனைகள் இருந்தாலும் நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருல்ல. அவருக்கு முன்பாக நம் சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளியையும் ஆண்டவர் கணக்கில் வைத்திருக்கின்றார். யாருக்கு முன்பாக? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக நீங்கள் அழுறீங்களோ அந்த கண்ணீர் ஒருபோதும் வீண் போகாது அப்படின்னு சொல்கிறான். நிச்சயமாகவே உங்கள் கண்ணீர் ஆசீர்வாதமாக மாறும். நீங்கள் சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீரும் என்ன ஆக போகுது? ஆசீர்வாதமாக மாறப்போகுது. அதற்கு பதிலாக நீங்கள் சிரிப்பீர்கள். ஒவ்வொரு துளி கண்ணீருக்கு பதிலாக கம்பீரமாக சத்தமிடுவீர்கள். பார்த்தீங்களா? ஆண்டவர் கூப்பிட போகிறீங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நீங்கள் இருக்கீங்கப்பா. என் கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு தகப்பனாக இருக்கின்றீர், என் பாதுகாவலாக இருக்கின்றீர் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு நாளும். ஆண்டவர் உங்கள் ஜெபத்திற்கு பதிலளிக்கும் போது நீங்கள் சந்தோஷத்தினால் துள்ளி குதிப்பீர்கள். அம்மாவா இல்லையா? ஒவ்வொரு நாள் ஜெபத்திற்கு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதிலளித்து கொண்டிருக்கின்றார். பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண செய்து கொண்டிருக்கின்றார். இன்றைக்கி நம்ம ஜெபிக்கிறோம், இந்த விஷயம் வேணும்னு சொல்லி நம்ம கேட்குறோம். அது நடந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுவோம்? நன்றி சொல்லிக்கிட்டே இருப்போம். சந்தோஷத்தினால் நம்ம துள்ளி குதிப்போம்ல. உங்கள் உள்ளத்தில் இருக்கும் மகிழ்ச்சியை உங்கள் சுற்றி உள்ள ஒவ்வொரு மக்களும் பார்க்க போகிறாங்களோ. இவங்க தினந்தோறும் கேட்டாங்கப்பா, பேசினாங்கப்பா, ஆண்டவரத்தில் அவர் அற்புதத்தை செய்திருக்கின்றார். இன்றைக்கி கஷ்டப்படுறோம், ஒவ்வொரு நாளும் நம்ம கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். அதற்கான பலன் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக உங்களை உயர்த்துவாரല്ലോ. ஜெபிக்கணும்ல. அன்பானவர்களே, உங்கள் வாழ்வில் இப்படி நடக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? தினந்தோறும் ஜெபிக்கணும், ஆண்டவரத்தில் கேட்கணும், மனம் விட்டு கேட்கணும். ஆண்டவரே, என் வாழ்க்கை நிலைமை மாற்றுங்க. ஒவ்வொரு நாளும் கடந்து போகும்போது எப்படா என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆண்டவரே, எப்போ தான் மாறப்போகுது? இதோ இந்த 40 நாள் நீங்கள் பட்ட துன்பங்கள் துயரங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. எல்லாமே யாருக்காக? எங்களுக்காக நீங்கள் பண்ணீங்க. ஆனால் உங்களுக்காக நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? கேள்விக்குறி மட்டும்தான். நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல துன்பங்கள், முள் கிரீடங்கள் தலையில், கையில் ஆணி அடித்தாங்கல்ல. நமக்கு சின்னதாக லைட்டாக ஒரு குண்டு ஊசி குத்துனாலே துடிக்கிறோம்ல. அவர் நமக்காக எவ்வளோ பாடுகள் பட்டார்ல. என்ன பண்ண போகிறீங்க? கேள்வி இதுதான். பதில் தெரிலல்ல, யோசிச்சுட்ருக்கோம்ல. நிச்சயமாக ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்காக எவ்வளோ விஷயங்கள் பண்ணீங்க. நான் உங்களுக்காக நான் இருக்க போகிறேன். நான் பண்ண தவறுகள், நான் செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிச்சுட்டு உம்முடைய பிள்ளையாக நான் இருக்கணும் ஆசைப்படுறேன்னு சொல்லி கேட்கலாமா ஏசப்பா கிட்ட? அன்பானவர்களே, நீங்கள் அறுவடை செய்வீர்கள். கண்ணீரை உங்கள் வாழ்க்கை பயணத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமையான பயணமாக மாற்றுவார். ஆகவே தொடர்ந்து ஜெபியுங்கள், கேளுங்கள், தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். உங்களுக்கான பதில் சீக்கிரத்தில் வரப்போகுதுங்க. உங்கள் கண்ணீர் சந்தோஷமாக மாறப்போகின்றது. பிரைஸ் தி லார்ட். ஜெபியுங்கள், அவ்வளோதாங்க. ஒவ்வொரு நாள் ஜெபத்திற்கும் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பதிலளிப்பார். முழு மனசோட முழு ஆன்மாவோட ஜெபிக்கின்ற வேலையில் நம்ம வாழ்க்கையில் நம்ம அற்புதத்தை பார்க்க போகிறோம். சீக்கிரமாக வெகு விரைவில் நடக்க போகுதுங்க. ஒரு அற்புதத்தை செய்ய நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காத்து கொண்டு இருக்கின்றார். கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, சுனிதா வில்லியம்ஸ் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 602 நாட்கள் பார்த்திங்கன்னா விண்வெளியில் அவங்க பயணத்தை அங்கேயே முடிச்சிடலான்னு பார்த்தாங்க. ஆனால் முடிக்க முடியல. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல அற்புதத்தின் அதிசயமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க போன விண்கலம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கோளாறு ஆயிடுச்சுங்க. அதனால் அவங்க பார்த்திங்கன்னா 9 மாதமாக விண்வெளியிலே இருந்துட்டாங்க. எப்படி அவங்கள கொண்டு வருதுன்னு சொல்லி பல விஷயங்கள் யோசனைகள் போட்டுட்டு இன்றைக்கி காலையில் லேண்ட் ஆகிருக்காங்க. எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயங்களா இது. பத்திரமா வந்திருக்காங்க. ஆண்டவரே ரொம்ப ரொம்ப நன்றின்னு சொல்லி அவங்களுடைய உடல் உள்ள சுகத்தை கொடுங்க ஏசப்பா. குடும்பத்தை பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இது மாதிரியான ஒரு வீர பெண் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தனியாக இருந்து நம்மலாம் வீட்டில் ஒண்டியாக இருக்கணும். ஒரு வாரம் இல்லை 2 எப்படி சொல்கிறது, ஒரு மாதம் ஒண்டியாக இருக்கணும்னாலே ஒரு பதட்டம் இருக்கும். ஆனால் அவங்க 602 நாள் அது தாண்டியான்னு தெரியல, சம்திங் இதுதான் அங்கே கடந்திருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயங்களோ இது. ஸோ அவங்களுக்காக ஜெபிச்சிக்கலாம். நல்ல ஒரு உடல் உள்ள சுகத்தை தரணும்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோங்க. உலகத்தில் எவ்வளோ விஷயம் நடந்துகிட்ருக்கு, அதெல்லாம் நம்ம பார்க்கணும், நம்மளாம் கேட்கணும். அப்படின்னாலே ஐயோ பிரதர், நீங்கள் வேறு எங்கள் குடும்பத்தில் நடக்கிற விஷயத்தை பார்க்குறதுக்கே டைம் இல்லை, நீங்கள் உலகத்தில் நடக்கிற விஷயத்தை பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னா
முடியாத ஒரு விஷயமா இருக்குல்ல, எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் அன்புடன் அளித்துள்ள வாக்கு தத்தத்திற்காக சோத்தரிக்கின்றனப்பா. நாங்கள் சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீரையும் நீர் காணுகின்றீர் ஆண்டவரே. எங்களுடைய துக்கத்தை நீர் சந்தோஷமாக மாற்றுவீர் என்று நம்புகிறேன் ஏசப்பா. எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நீர் கிரியை செய்து கொண்டிருப்பதால் எங்களுடைய ஜபங்களுக்கு ஒருபோதும் வீண் போகாது என்று நம்புகிற ஆண்டவரே, விசுவசிக்கின்றனப்பா. எங்கள் ஜபத்திற்கு பதிலளித்து எங்கள் இருதயத்தை நகைப்பினாலு நிறைத்தரல வேண்டும் என்று ஜபிக்கிற ஆண்டவரே. எங்கள் நாவு கம்பீர சத்தத்தோடு உண்மையே கூக்குரல் வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. உமது வழக்கரம் எங்கள் வாழ்வில் செயல்படுவதை எங்களை சுற்றியிருப்பவர்கள் பார்த்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார் என்று கூறுவாராகப்பா. தொடர்ந்து ஜெபிக்கவும் கேட்கவும் தட்டவும் எங்கள் ஜபத்திற்கு பதில் தர வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே, முழு மனசோடு கேட்கிற ஏசப்பா. விசுவசிக்கவும் தேவையான பலனை எங்களுக்கு தாங்கப்பா. சந்தோஷமாக எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க ராஜா. உண்மையே நாங்கள் நெருங்கி ஜீவிக்கக்கூடிய ஆற்றலை கொடுங்க ஏசப்பா. பயப்படாமலும் நாங்கள் சோர்ந்து போகாதபடி எங்கள் கூட இருக்க வேண்டும் என்று கேட்கிற ஆண்டவரே. எங்களுடைய கண்ணீரை எங்களுடைய பயத்தை அகற்றி போடுங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை உம்முடைய மாறாத அன்புக்கு சாட்சியாக விளங்கும்படி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லாண்டவர். எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களையும் ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமை தர வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. குடும்ப உறவுகளுக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுக்க வேணும்னு கேட்குறேன் ஏசப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, எந்த பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோங்க ஏசப்பா. எல்லோரும் இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. God bless you all.